செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறை குறித்து தென்னிந்தியாவில் சில கட்சிகள் தவறான தகவலை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். தொகுதி மறுவரையை தற்பொழுது அரசியல் விவாதமாக சில எதிர்க்கட்சிகள் மாற்றியுள்ளதாக கிரண் ரிஜிஜு குற்றத்தை உறுதியாக முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காரணத்தை தேடிக்கொண்டு அது கிடைக்காததால் தற்பொழுது பொய்யான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி மக்களை குழப்பி வருவதாகவும் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் அதிகாரத்தை பெறுவதை எதிர்க்கட்சிகள் விரும்புகிறதா இல்லையா என்பது இதில் தெரிந்துவிடும் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசு கொண்டு வரும் மசோதாக்களுக்கு அவர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தை குறிப்பாக தென்னிந்தியாவில் தவறாக ஒரு தகவல் மூலம் தவறாக மக்களை வழிநடத்துவதாக தற்பொழுது தென்னிந்திய கட்சிகள் மீது மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அதாவது பெண்களுக்கான அந்த ஒரு இடஒதுக்கீடு மசோதா வரும் நிறைவேறும் நேரத்தில் அனைவரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும், இந்த மசோதாவிற்கு ஆதரவை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்னிந்திய மக்களை அரசியல்வாதிகள் தவறாக வழிநடத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் தான் முன்வைப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.